வெல்கம் டு யோகாம்பாஸ். வாட்ஸ்அப் ஸ்டோர் எங்களோடது எப்படி நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும், அதுலேருந்து நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ற விளக்கங்கள் தொடர்ந்து வர வீடியோவில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் 7358118199, இன்னொரு நம்பர் 8454878199. இது ரெண்டையும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் யோகாம்பால் ஷாப் அப்படின்னு சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் கேட்லாகை பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை ஆட் டு த கார்ட் கொண்டு வந்துட்டு அதை நீங்கள் வந்துட்டு யோகாம்பாஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த திங்ஸ்லாம் நாங்கள் அனுப்பி வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். ப்ளஸ் அதில் என்னெல்லாம் அவைலபிள் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் 2 பேக்கெட் 3 பேக்கெட் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ. வணக்கம். நானும் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி நவராத்திரியோட புதன்கிழமையில் இருக்கும். இன்றைக்கான ட்ரெஸ் கோட் கலர் கோட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராயல் ப்ளூ, நமக்கு ரொம்ப பிடிச்ச ப்ளூ கலர். ஸோ இன்றைக்கான புதன்கிழமையில் இருக்கும். ஸோ இன்றைக்கான பிரசாதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தேங்காய் சாதம் அன்ன நைவேத்தியத்துக்கு, அதுக்கப்புறமா காராமணி சுண்டல், அதுக்கப்புறமா வந்துட்டு ஸ்வீட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவலை வச்சு கேசரி பண்ணப்படும். நவராத்திரியே எப்பயுமே புரட்டாசி மாதத்தில் தான் வரும். அதுலேருந்து புரட்டாசி சனிக்கிழமை ரொம்ப விசேஷம்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். புரட்டாசி சனிக்கிழமை மட்டும் இல்லை, புரட்டாசி புதன்கிழமையும் பெருமாளுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு இது. அப்படிங்கிறதே பெருமாளுக்கு வந்து அவல் நைவேத்தியம் பண்ணுறதுன்றது ரொம்ப விசேஷமானது. அதனால இன்றைக்கி வந்து அவலில் வந்து கேசரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். அவல் கேசரி. ஸோ இன்னைக்கு தேங்காய் சாதம், அவல் கேசரி, காராமணி சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெய் விட்டுருக்கேன் நான் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு. ஒரு கப் கெட்டி அவல் எடுத்துக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது இந்த நெய்யில் போடலாம். இது நல்லா பொரிஞ்சா மாதிரி ஆகிடணும். அதை வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கேசரி பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப நல்லா வரும். ஒரு 2-3 மினிட்ஸ் இதை நல்லா வறுத்துருங்க. நார்மலாக இந்த அவல் எப்படி பொரிஞ்சிருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி பொரிஞ்சிடணும். ஸோ இதை வந்து வறுத்ததை எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் நல்லா ஆறுன விட்டு இதை பவுடர் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நான் எப்பயுமே முன்னாடிலாம் சொல்லிகிட்டே இருந்தேன் அந்த சுண்டலுக்கான பவுடர் பண்ணுறது. அந்த பவுடர் எப்படி பண்ணுறதுன்றது இப்போ காமிச்சிடுறேன். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட தனியா போட்டிருக்கேன். 8 மிளகா போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். இதை ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி இதை எடுத்துட்டு அப்படியே நம்ம காராமணி சுண்டலில் போட்டோன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து காராமணி சுண்டலுக்கு மட்டும்தான் போட்டுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. இந்த மாதிரி லெவலில் நீங்கள் 200 கிராம்ஸ்னால் இந்த லெவல் போடும். இந்த மாதிரி பவுடர் பண்ணிவிட்டு நீங்கள் சனா சுண்டலுக்கு போடலாம். பட்டாணி தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் பண்ணோம் இல்லையா, அதுக்கு போடலாம். எல்லா சுண்டலுக்குமே நீங்கள் இந்த மாதிரி பவுடர் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஏன்னா ஜஸ்ட் நான் அதை சொல்லிகிட்டே இருந்தேன்னா சரி வராது இல்லையா, நான் அதை எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு காமிச்சிடணும் இல்லை, அதுக்கோசரம் இந்த பவுடர் எடுத்துட்டேன். ஸோ இதுவும் நல்லா ஆற விட்டு பவுடர் பண்ணோன்னா பவுடர் பண்ணிவிட்டு அப்படியே சுண்டலில் போட்டு பண்ணிக்கலாம். இதுவும் ஆறட்டும், பவுடர் பண்ணலாம். இதையும் பவுடர் பண்ணி எடுத்துடலாம். இது ரெண்டும் கொஞ்சம் ஆறுறதுக்குள்ள நம்ம தேங்காய் சாதம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம தேங்காய் சாதம் பண்ணலாம். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். 1 ஸ்பூன், 1 டீஸ்பூன் கிட்ட தான் விட்டுருக்கேன். நெய் விட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஒரு 1 டீஸ்பூன் விட்டுருக்கேன். கடுகு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு ஆப்ஷனல், எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இல்லை நிலக்கடலை போட்டுக்கிறேன்னா போட்டுக்கோங்க. பெருங்காயப்பொடி 1/2 டீஸ்பூன், இஞ்சி சின்ன பீஸ் பொடியாக நறுக்கிறது, பச்சை மிளகா 1, வரமிளகா 2, கருவேப்பிலை, தெரிவின தேங்காய். இதில் இதோட முடிச்சிட்டியா நீ அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை,
நம்ம ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சுருக்கோம் இதில். இது எதுக்கு நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். பிகாஸ் அந்த தேங்காயில் இருக்கிற மாய்ஸ்சர் அப்படியே அது மெயின்டைன் பண்ணும். என்னடி போட போகிற அப்படின்னு கேட்குறேன்னா, ஒன்றும் இல்லை, கொஞ்சம் சர்க்கரை, ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரை போடுறேன். எனக்கு உனக்கு எல்லாத்துலேயும் ஒரு திருப்பி வேணுமா அப்படின்னு கேட்பேன். ஆனால் நீங்கள் இதை போட்டு தேங்காய் சாதம் பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுங்கள் கரெக்டு. இது வந்து அதாவது இந்த தேங்காயோட டேஸ்ட் அதை எடுத்து காமிக்கும், அதில் இருக்கிற மாய்ஸ்சர் அதை தக்க வைக்கும். அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் போடுங்க, ஜாஸ்திலாம் வேண்டாம். சாப்பிட்டு ஆட் பண்ணலாம். சாப்பிட்டுக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். 1/2 டீஸ்பூன்லேயே 3/4 டீஸ்பூன் போடுங்க. தேங்காய் சாதம்லாம் ரொம்ப தாங்காது. அடுப்பை அனுப்பிச்சிடலாம். பசி எடுத்து இந்த மாதிரி பச்சையாக தேங்காய் எண்ணெயும் ஒரு டீஸ்பூன் விட்டுக்கோங்க. தாளிச்சு கொட்டுறதே விட்டுருந்தாலுமே பச்சையாக தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் மேலே விட்டு பசிஞ்ச எண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் சாதம். ஜோவான தேங்காய் சாதம் தயார். கொத்தமல்லி போடலாம். தேங்காய் சாதம் தயார். அடுத்த ஐட்டம் பார்க்கலாம். ஸோ இப்போ காராமணி சுண்டல் தயார் பண்ணிடலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் கிட்டக்க நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். காராமணி பார்த்தீங்கன்னா இப்படி வந்துட்டு பண்ணுவோம். இதே தான், இதுவும் ஒரு 4 hours தான் ஊற வச்சு முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு 2 விசில் வாங்கினேன். அவ்வளோதான், மசிஞ்சு வெந்துடுது. அப்படியே கடுகு 1 ஸ்பூன் கிட்டக்க, உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், பெருங்காயப்பொடி, கருவேப்பிலை, வரமிளகா, இதை வேக வச்ச காராமணியை இதில் ஆட் பண்ணலாம். காராமணிக்கு தேவையான உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். வறுத்தோம் அது பொடி பண்ணி வச்சு இதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பவுடரே வந்து நம்ம அந்த 200 கிராம்ஸ் இதுக்கு தேவையான அளவுக்கு தான் பண்ணினோம். இது சரியா தேவையான அளவு தேங்காய் போட்டுக்கணும். ஸோ சூடான காராமணி சுண்டல் தயாராகிட்டு இன்னும் அவல் கேசரி மட்டும்தான் பண்ணணும். ஸோ சாதம் ரெடி, சுண்டல் ரெடி, அவல் கேசரி பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம அவல் கேசரி பண்ணலாம். 1 2 இந்த தண்ணி விடுற இடத்துல நீங்கள் வந்து 3 கப் பாலை விட்டு கூட இந்த கேசரி பண்ணலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி ரவையில் வந்து பாலை விட்டு கேசரி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நீங்கள் அவலுக்கும் பாலை விட்டு கேசரி பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சுவாமி பிரசாதம் உங்களுக்கு பாலை விட்டு நீங்கள் கேசரி பண்ணிக்கிறீங்கனாலும் பண்ணிக்கணும். கொதிக்கட்டும். இதில் வந்து குங்குமப்பூ, நான் குங்குமப்பூ போடுறேன். எங்களால் குங்குமப்பூ யூஸ் பண்ண முடியாதுங்கிறவா கேசரி கலர் யூஸ் பண்ணிக்கிறேன்னா பண்ணிக்கணும். பட் 1 கப்பு அவல் எடுத்திருந்தாலும் 3 கப்பு தண்ணி விட்டுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா எப்படி ஃபைனாக பவுடர் பண்ணி வந்துருக்குன்னு தெரியும். இது வந்து சிரோட்டி ரவா மாதிரி பவுடர் ஆகும். இது தண்ணி கொதி வரணும், அதுக்கப்புறமா இதை ஆட் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ வந்து அடுத்த அம்பாளை பற்றி பார்க்குறதுக்கான டைம் வந்தாச்சு. எப்பயுமே ஸ்வீட் பண்ணுறதே தான் அம்பாளை பற்றி பேசுறது வச்சுருக்கோம். மகாராஷ்டிராவில் இருக்கிற கோலாப்பூர் மகாலட்சுமி வந்து அடுத்த இதுவாக சொல்லியிருக்கார் ஆதிசங்கர். அம்பாளுடைய கண்கள், அவளுக்கும் வந்து 3 நேத்திரங்கள் உண்டு. அந்த நேத்திரங்கள் வந்து அங்கே விழுந்த இடம் வந்து மகாலட்சுமி கோலாப்பூர் அம்பாளோடது. அதுக்கு வந்து நிறைய பேர் ஆனால் அங்கே வந்து அம்பாளுக்கு வந்து கண் நோய் இருக்கிறது, கண்ணில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறவா எல்லாரும் போய் அம்பாளை வேண்டினோட மகாலட்சுமி அப்படின்றதோடு இல்லாத இந்த கண் நோய்களெல்லாம் தீர்த்து வைக்கக்கூடியவளாகவும் அவர் இருந்துருக்காங்க. தண்ணி கொதிக்கிறது, இது கிளறிட்டு வந்து பாக்கி சொல்கிறேன். அடுப்பை சின்னதாக வச்சுட்டு இதை ஆட் பண்ணுவோம்.
இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் அவல் எடுத்துலேருந்து 1.5 பங்கு கிட்ட சர்க்கரை போடலாம். ஸோ ஜென்ரலாக எப்படி நம்ம காஞ்சி காமாட்சியை வந்து கண்களாலேயே அவள் வந்து நம்மளுடைய அபிலாஷைகளெல்லாம் பூர்த்தி செய்யறா அப்படின்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி கோலாப்பூரில் இருக்கிற மகாலட்சுமியும் கண்களாலேயே அவள் வந்து எல்லா பக்தாளுடைய எல்லா விதமான அபிலாஷைகளையும் பூர்த்தி பண்ணக்கூடியதாக சொல்கிறா. ரொம்ப விசேஷமான கோவில் அது. எல்லாரும் வந்து கோலாப்பூர் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் செருப்பு, அதுக்கப்புறம் பேகு இதெல்லாம் தான் ஞாபகம் வரும். ஆனால் அம்பாள் அங்கே மகாலட்சுமி இருக்கா, கோலாப்பூர் மகாலட்சுமி. நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீட்டே சுரபூஜித்தே சக்கர கதாகஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதேன்றது வந்து அந்த அம்பாளை நோக்கி பாடின ஒரு இதுதான். ரொம்ப விசேஷமான அம்பாள். இந்த மாதிரி நவராத்திரி இதில் அவளை நம்ம வர்ஷிப் பண்ணி அவளை பற்றி நினச்சி ஸ்தோத்திரம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். நவராத்திரியில் வந்து அதே மாதிரி பகல் வேளையில் என்னமாவே பூஜை பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பேன். விளக்கு பூஜை பண்ணுறேன்னா பண்ணலாம். விளக்குக்கு வந்து உங்களுக்கு மந்திரம் தெரியறதோ தெரியலையோ, இப்போல்லாம் ஆன்லைன்லேயே கிடைக்கிறது. எல்லோரும் அதை போட்டுட்டு அதில் வந்து நீங்கள் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா லக்ஷ்மி அஷ்டோத்திரம் இருக்குது, எல்லாமே நீங்கள் அர்ச்சனை பண்ணி அம்பாளை வர்ஷிப் பண்ணலாம். இந்த இதில் நெய் விடுற இப்போ ஒரு 4 ஸ்பூன் கிட்ட நெய் விட்டுருக்கேன். முன்னாடியே ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டு தான் நம்ம இந்த இதை வந்து வறுத்துருக்கோம். அப்படிங்கிறச்சு இந்த 4 ஸ்பூன் கிட்ட போதும். உங்களுக்கு இது ரவையா அவலான்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரியான நவராத்திரி தினத்தில் கோலாப்பூர் மகாலட்சுமியை நினச்சி நம்ம எல்லாருக்கோசரமும் கண்ணு தான் மெயின் இல்லையா? அது இருந்தால் தான் நம்ம எல்லாத்தையும் பார்க்க முடியும், அது இருந்தால் தான் நம்ம எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுக்க முடியும். ஸோ அந்த அப்பேற்பட்ட கண்ணுக்கான ஆசீர்வாதம் அவள் பண்ணுறா அப்படிங்கிறச்சே அவளை நோக்கி இந்த நவராத்திரி நாளில் நம்மளுக்கெல்லாம் எப்பயுமே நல்ல ஒரு பார்வையும் நல்ல ஒரு இதையும் கொடுக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம். எல்லா பொம்மராட்டிகளுக்கோசமும் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். கோலாப்பூர் மகாலட்சுமி நோக்கி இது வந்து ரெடி ஆகிட்டு இதில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, இந்த வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பத்திரில் இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கான நைவேத்தியங்கள் பார்த்துருப்பேன். தேங்காய் சாதம் அண்ட் காராமணி பொடி பண்ணி போட்டு சுண்டல் பண்ணியிருக்கோம். அவல் கேசரி புதன்கிழமைக்கான நைவேத்தியங்கள் ஜோராக ரெடி ஆகிடுது. ஆனால் எப்பயும் சொல்கிற மாதிரி நவராத்திரி ஆரம்பிக்கிறதே வந்து ரொம்ப ஜோராக இருக்கும், ஜோஷோடு இருக்கும். கடைசியில் போக 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 எல்லாருக்கும் ஒரு அப்படியே 9 நாள் 8 நாள் பண்ணி ஒரு மாதிரி ஆஹா முடிச்சுடுத்துறப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் அப்படி ஒரு ஜோஷோடு அதை ஆரம்பிப்போம். நம்ம அடுப்பை அனுப்பிச்சிடுறேன். இது வந்து மனித இயல்பு. அது வந்து எதுவுமே நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறதே ரொம்ப ஒரு குஷியாக இருக்கும். அப்புறம் நம்ம டயர்டாகும். அதுதான், அதனால தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் வந்து அதனால அது அந்த ஜோஷோட இதை விட்டுற வேண்டாம். எப்படியாவது தம் பிடிச்சி நம்ம பண்ணிடணும். அதுதான் நிஜம். ஏன்னா நம்ம பாத்துக்கு வந்து ஒருத்தர் வந்திருக்கா, அவளை வந்து நம்ம பட்னி போடுவோமா? நம்ம பார்த்து அம்பாள் வந்து ஒரு 10 நாள் இருக்கணும், வாசம் பண்ணணும் அப்படின்னு வந்திருக்கச்சே ஏதாவது ஒன்று பண்ணி அவளுக்கு நைவேத்தியம் பண்ணணும். அதுதான் நிஜம். ஸோ இந்த இதில் பச்சை கற்பூரம் ஆட் பண்ணுறேன். அடுப்பு அனுப்பிச்சிட்டேன் நான். ஸோ சோறான கேசரி அவல் கேசரி தயாராகிடுது. जननी जगत जननी, जननी जगत जननी, जगदोद्धारिणी, जगदम्बिके भवानी मधुरभाषिणी, जननी जगत जननी, जगदोद्धारिणी, जगदम्बिके भवानी मधुरभाषिणी, जननी जगत जननी.
தினம் நீ எனக்கருள் நீ தினம் நீ எனக்கருள் நீ அகிலாண்டேஸ்வரி நீ தினம் நீ எனக்கருள் நீ அகிலாண்டேஸ்வரி நீ தவம் நீ தவ பயணி அன்னபூரணியும் நீ தினம் நீ எனக்கருள் நீ அகிலாண்டேஸ்வரி நீ தவம் நீ தவ பயணி அன்னபூரணியும் நீ ஜனனி ஜக ஜனனி பக்தி யோகத்தில் நிறை பார்வதி சங்கரினி பாலயுமயவள் பர்வதவர்தினி பக்தி யோகத்தில் நிறை பார்வதி சங்கரினி பாலயுமயவள் பர்வதவர்தினி சக்தி தரும் சுதா சக்தி தரும் சுதா சாந்த ஸ்வரூபிணி நீ சக்தி தரும் சுதா சாந்த ஸ்வரூபிணி நீ சினம் பணிந்தோர் கருளும் ஸ்வன காமாட்சியும் நீ சிரம் பணிந்தோர் கருளும் ஸ்வன காமாட்சியும் நீ ஜனனி ஜக ஜனனி ஜகதோதாரிணி ஜகதம்பிகே பவானி மதுரபாஷினி ஜனனி ஜகத் ஜனனி புதன்கிழமைக்கான நைவேத்தியங்கள் எல்லாம் தயார். சுவாமிக்கு எல்லாத்தையும் பண்ணி நைவேத்தியம் பண்ணிட்டு எல்லாருக்கும் பகிர்ந்துட்டு கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்து ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.